بسم الله الرحمن الرحيم. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا. وقال النبي صلى الله عليه وسلم هذا شهر كتب الله لكم صياما وسننت لكم قياما أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய சங்கையான இந்த ஸ்தாபனத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, மேன்மைக்குரிய உஸ்தாத் அவர்களே, வருகைந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, மேன்மைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஆரம்பமாக உங்கள் எல்லோருக்கும் எனது பணிவான இஸ்லாமிய காணிக்கிய சலாத்தினை சமர்ப்பித்தவனாக என் வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதமான ரமதான் மாதத்தினுடைய மாண்பு, அந்த ரமதானோடு தொடர்புள்ள இதர விஷயங்களை, ஒரு காரியங்களை துவங்குவதற்கு முன்னால் அதை பற்றிய ஒரு தேட்டத்தை, அதை பற்றிய அடிப்படைகளை தெரிந்து வைத்து அந்த காரியத்தை செய்வது அதை நிறைவாக ஆக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அந்த அடிப்படையிலே புனிதமான ரமதானுடைய மாதம் இஸ்லாமிய மாதங்களிலே இது 9வது மாதம். ரமதான் என்பது 9வது மாதம். முஹர்ரம் அதிலிருந்து துவங்குகிறது. முஹர்ரம் சும்மா சத்தம் சொல்லுங்க, இங்கே ஏதாவது சின்ன மாற்றங்கள் இருக்கலாம் சொல்றதுல. முஹர்ரம், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜபு, ஷஅபான், ரமதான். 9வது மாதம். மாதங்களிலே 9வது மாதம் ரமதானுடைய மாதம். பொதுவாக எண்களில், எழுத்துக்களிலே 9க்குன்னு ஒரு தனி அந்தஸ்து இருக்கிறது. எண் 9 தன்மை இருக்கிறதே, அதனுடைய விசேஷம் என்னன்னு சொன்னா, பிற எண்களோடு கூட்டினாலும் பெருக்கினாலும் அதை பிரித்தாலும் தனித்தன்மையோடு விளங்கும். இதை இப்படி நம்ம சொன்னா விளங்காது. அது கொஞ்சம் அந்த எழுத்து கணக்குங்கிறதுனால அதை நம்ம கொஞ்சம் பார்த்தாத்த விளங்கும். உதாரணமாக ஒரு பெரிய தொகை, எண்கள்ல ஒரு பெரிய தொகை, அந்த பெரிய தொகையை 9ஆல் பெருக்கினால் பெருக்கல் தொகையினுடைய கூட்டலாக எது வருகிறதோ அதனுடைய மொத்த எண்ணிக்கை 9ஆ தான் இருக்கும். உதாரணமா பாருங்களேன், நீங்க ஏதாவது நம்பர் வேணான்னு சொல்லுங்க, நம்ம எழுதுற நம்பர் தாங்கிறது இல்லை, நீங்க ஒரு நம்பர் கூட சொல்லிக்கலாம். உதாரணமா 786 வச்சுக்கிறோம், நமக்கு ரொம்ப பழக்கமான நம்பர் 786. இந்த 786ங்கிறது நம்ம சொன்ன இல்லையா, எந்த பெரிய தொகையையும் 9ஆல் பெருக்கினார். இந்த 786 9ஆல் பெருக்கிறோம். 9ஆல் பெருக்கணும்னு சொன்னா நீங்க கணக்கு போட்டு பார்த்துக்கங்க. ஏற்கனவே நான் கூட்டி பெருக்கிட்டு வந்துட்டேன், அதனால உங்கள்கிட்ட கேட்கறது அது சோதனை ஆயிடும். தப்பா இருந்தா சொல்லிக்கங்க. இந்த 786 9ஆல் பெருக்கினால் உதாரணமா 7074. இதுல இந்த 7 நீங்க பிரிங்க. 7 0 அதாவது எந்த பெரிய தொகையையும் 9ஆல் பெருக்கி வரக்கூடிய அந்த தொகையின் எண்ணிக்கையை நீங்கள் தனியாக பிரித்து பார்த்தால் அது முடிவு 9ஆ தான். உதாரணமா 7 14, 14 18. இந்த 18 பிரிச்சோன்னு சொன்னா 8 1 9. இது இந்த 786க்கு மட்டும் உள்ள சட்டம் அல்ல. எந்த பெரிய தொகையா இருந்தாலும் சரி, எந்த பெரிய எண்ணிக்கையில் உள்ள அந்த எண்களாக இருந்தாலும் சரி, அந்த பெரிய தொகையை 9ஆல் நீங்கள் பெருக்கி, நீங்க எந்த நம்பர் வேணாலும் வச்சுக்கோங்க, 9ஆல் பெருக்கி வரக்கூடிய அந்த கூட்டல் தொகை இருக்குது இல்லையா, அந்த தொகையை நீங்கள் பிரித்து அதை கூட்டி பார்த்தால் 9 தான்.
இது வேற எந்த எண்களுக்கும் இந்த அமைப்பு இல்லை. அந்த எண்கள் உலகத்துல வேற எந்த நம்பருக்கும் இந்த ஒரு தனி சட்டமே கிடையாது. அதே போல எந்த பெரிய தொகையையும் நீங்கள் அதை திருப்பி எழுதி பெருசுல இருந்து சிறிதை கழித்தால், உதாரணமா பாருங்களேன், உதாரணமா இதுதாங்கிறது இல்லை, நீங்க எந்த தொகை வேணாலும் பெரிய தொகை எழுதிக்கலாம். உதாரணமா 8463. இது நீங்க திருப்பினீங்க வைங்க, அதாவது பின்னால இருந்து எழுதணும் 8400. அந்த பெரிய தொகையை அப்படியே திருப்பி போட்டு அதுல இருந்து கழிச்சீங்கன்னா, அதுல இருந்து நீங்க கழிச்சீங்கன்னு சொன்னா, உதாரணமா 8463 இருந்து அது அப்படியே திருப்பிட்டோம் 3648 ஆக்கிட்டோம். அப்படி நீங்க பிரிச்சீங்கன்னு சொன்னா இது வரக்கூடிய அந்த எண்ணிக்கை இருக்கிறத கழித்து 4815 வரும். நீங்க போட்டு பாத்துக்கணும். இதே மாதிரி எந்த பெரிய தொகையையும் நீங்கள் எழுதி ஒரு பெரிய தொகை எழுதுறீங்க, அதை அப்படியே திருப்பி என்ன செய்யறீங்க, சிறிய தொகையா, அதாவது அதை அப்படி திருப்பி போட்டா சிறிய தொகை வரும் இல்லையா, அதுல கழிச்சீங்கன்னு சொன்னா வரக்கூடிய இந்த எண் இதை நீங்க கூட்டுங்க. 4 8 1 5 இதெல்லாம் வருது 18 வரும். அதை நீங்க பிரிச்சீங்கன்னா 8 1 9. இது எண்கள் உலகத்துல இதே மாதிரி நிறைய இருக்குது. எண் 9க்கு நிறைய விசேஷங்கள் இருக்கு. அப்ப ஹிஜ்ரி ஆண்டினுடைய 9வது மாதம் ரமதான். எண்களின் உலகத்தில் 9ற்கென்று ஒரு தனி அந்தஸ்து இருக்கிறது. நான் ஒரு 2 தான் இதுல சொல்லி இருக்குது. 9ங்கிற அந்த எண்ணை பற்றியே ஒரு மணி நேரம் சொல்லலாம். பெருமைக்கு சொல்லல, அந்த அளவுக்கு அதிலே சில செய்திகள் இருக்கிறது. எண்களின் உலகத்தில் அதற்கு ஒரு தனி அந்தஸ்து இருக்கிறது. இந்த 2 விஷயத்தை மாத்திரம் நம்ம வச்சு பார்க்கிறதா இருந்தால், எந்த பெரிய தொகையையும் 9ஆல் பெருக்கி அந்த பெருக்கல் தொகையினுடைய கூட்டலை நீங்கள் தனியா பிரிச்சீங்கன்னு சொன்னா அதனுடைய மொத்த எண்ணிக்கை 9 தான் வரும். அதே போல எந்த பெரிய தொகையையும் நீங்கள் அதை அப்படியே திருப்பி எழுதி பெரிய தொகையிலிருந்து அதை கழித்தீர்கள் என்று சொன்னால் அதனுடைய கூட்டு தொகையும் 9 தான் வரும். எண்களின் உலகத்தில் 9 என்பதற்கு தனி அந்தஸ்து இருப்பதை போல இஸ்லாமிய ஆண்டின் வரிசையிலே, இஸ்லாமிய அந்த மாதக்கணக்கின் அந்த வரிசையிலே 9வது மாதமாக இருக்கக்கூடிய சங்கையான ரமலான் அதற்கென்று தனி விசேஷம் இருக்கிறது. அதற்கென்று தனி அந்தஸ்து இருக்கிறது. பெருமக்களே, கடந்த 2 தினங்களாக ரமலான் மாதத்தினுடைய விசேஷம், நோன்பினுடைய அந்தஸ்து என்ன, அதை நம்ம ஓரளவு பரிமாறிக்கொண்டோம். நிறைய இருக்குதுன்னாலும் நேரத்தினுடைய நிலை கருதி சில விஷயங்களை பரிமாறிக்கிட்டோம். இன்னைக்கு என்னன்னு சொன்னா, ரமலான் மாதத்தினுடைய பகலில் எப்படி நோன்பு இருக்கிறதோ அதே போல அதனுடைய ஒவ்வொரு இரவுமே பாக்கியமானது. ரமலானுடைய ஒவ்வொரு இரவும் ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு இரவிலும் நரகத்திற்கென்று முடிவு செய்யப்பட்ட பெரிய கூட்டத்தை நரகத்திலிருந்து அல்லாஹு தஆலா மீட்சிக்கிறான், வெளியாக்குகிறான். அப்படியானால் ஏற்கனவே சொர்க்கம் என்று முடிவு செய்யப்பட்ட சீதேவிகள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா செய்கின்ற அமல்களினால், இறையச்சத்தினால் அல்லாஹு தஆலா அவருடைய அந்தஸ்தை மென்மேலும் உயர்த்துகிறான். அதனாலே பகலில் எப்படி ரமதான் விசேஷமானதோ இதே போல அதனுடைய இரவும் பாக்கியமானது. ரமலானுடைய இரவை பொறுத்தவரையிலே நாம பொதுவாக இரவு தொழுகை, தஹஜ்ஜுத், தராவீஹ், குறிப்பா லைலத்துல் கத்ர், தஹஜ்ஜுத் இருக்கிறது, தராவீஹ் இருக்கிறது, லைலத்துல் கத்ர் இருக்கிறது. பெருமக்களே, மனித வாழ்க்கையிலே இந்த சந்தர்ப்பங்கள் கிடைப்பது ஒரு மூமினை பொறுத்தவரையிலே ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. பயன்படுத்தியவர்கள் பாக்கியவான்கள், பயன்படுத்தாமல் அதை கழித்தவர்கள் நஷ்டவாளர்கள். நாம் 1000 காரணம் சொன்னாலும் சரி, உலக ரீதியான சில காரியங்களுக்காக அந்த வேலை ஆயிடுச்சு, இந்த வேலை ஆயிடுச்சு, இந்த வேலைகளுக்காக இந்த வேலை நம்ம ஒத்தி போடக்கூடாது. அந்த காரணத்தை இங்க சொல்லக்கூடாது, இந்த காரணத்தை அங்க சொல்லணும். இந்த காரணத்தை எப்ப இந்த காரணத்தை அங்க சொல்லுவோம்னு சொன்னா, இது மகத்துவமாக தெரிந்தால், இது கண்ணியமாக தெரிந்தால், இது நம்முடைய கல்விலே உயர்வாக தெரிந்தால், ஆஹா ரமலானுடைய இந்த இரவு இது பாக்கியமானது, தவற விடக்கூடாது. இந்த வேலையை நம்ம முன்பின் ஆக்கிக்கிறணும், இந்த வேலையை முன்பின் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாம தான் செய்யணும்னா முன்பின் ஆக்கணும். இல்ல வேற யாரை வைத்து செய்யலாம் என்று சொன்னால் அதற்கான காரியங்களை கூட செய்து நாம இந்த வாய்ப்பை தவறவிட்டு விடக்கூடாது என்று நாம் இதுல ஒரு தனி அக்கறையும் ஒரு ஈடுபாடும் கொள்ள வேண்டும்.
அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த நசீபை தந்தருள்வானா. அதிர்த்தவங்க ஒவ்வொரு துஆவிலையும் சொல்றாங்க, கேட்கக்கூடிய நிலையின்படி அமல் செய்வதற்கான பாக்கியம்ங்கிறது பெரிய பாக்கியம். வெறும் சொல்றது கேட்பது அப்படிங்கிறது மாத்திரமல்ல, அதை விளங்குவதை போல் அமல் செய்வது என்பதும் மகத்தான பாக்கியம். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் இதை கேட்பவர்களுக்கெல்லாம் அந்த நசீபையும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானா. கண்ணியமிக்கவர்களே, இதுல இரவு தொழுகை, பொதுவாக இரவு ஒரு நஃபிலான தொழுகை ரமலான்ல ஒரு ஃபர்து 70 ஃபர்து தெளிந்த ஹதீஸ்கள்ல வருகிறது. அதனால ஒரு 2 ரக்காத் நம்ம தொழுதோம்னு சொன்னா ஒரு ஃபர்தை நிறைவேற்றுகிறோம். எல்லா இரவு தொழுகையுமே விசேஷமானதுதான். பொதுவாக இரவிலே அந்த இரவு காலங்களை இபாதத்தை கொண்டு ஹயாத்தாக்குவது என்பது பாக்கியமானது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு இடத்திலே சொல்கிறான், அம்மன் ஹுவ கானித்துன் ஆனா அல்லைலி சாஜிதன் வ காயிமன் யஹ்தருல் ஆகிரத வ யர்ஜூ ரஹ்மத ரப்பி குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அல்லாஹ் சொல்றான், யார் இரவு காலங்களிலே அவர்கள் நின்று வணங்குகிறார்கள், காயிமன் சாஜிதன் வ காயிமா, ரப்புக்கு முன்னாலே சுஜூது செய்து கிடக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தர்பாரில் முன்னால் நிற்கிறார், யஹ்தருல் ஆகிரா, ஆகிரத்தை பயந்த நிலையிலே, வயர்ஜு ரஹ்மத் ரப்பிஹி, ரப்பினுடைய ரஹ்மத் தனக்கு வேண்டுமே என்று ஆசை வைத்த நிலையில் இரவு காலங்களிலே யார் அப்படி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை குறித்துத்தான் அல்லாஹ் தஆலா கேட்கிறான். குல் நாயகமே சொல்லுங்கள், ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அந்த விளக்கம் உள்ளவர்களும் விளக்கம் இல்லாதவர்களும் சமமா கேட்கிறான். யார் இரவு காலங்களை நல்ல தூக்கம் வர்ற நேரம், ஓய்வெடுக்கக்கூடிய நேரம், அசதியா இருக்கக்கூடிய நேரம், ஆனால் ரப்பினுடைய திருப்திக்காக அந்த காதலினுடைய தேட்டத்திற்காக எழுந்திருக்கிறார் வரார். சூரை அலிஃப் லாம் மின் சஜிதா கூட அல்லாஹ் கேட்பான், அஃபமன் கான முஃமினன், இரவு தொழுகையை சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான், அஃபமன் கான முஃமினன் கமன் கான ஃபாசிகா, யார் அந்த நேரத்தில் ஈமானோடு நின்று அந்த காரியங்களை இபாதத்துகளை செய்கிறார்களோ தொழுகிறார்களோ அவர்களும், யார் அதை செய்யாமல் விட்டு விடுகிறார்களோ ரெண்டு பேரும் ஒன்றா? அல்லாஹ்வே பதில் சொன்ன, லா யஸ்தவூன், அது எப்படி ஒன்றாகும்? ஒன்று அல்ல. வாய்ப்பாக பயன்படுத்தியவர்கள் பாக்கியவான்கள், விட்டவர்கள் நஷ்டவாளர்கள். அதனாலே பொதுவாக இரவு தொழுகை என்பது பாக்கியமானது. அதிலேயும் குறிப்பாக ரமலான் மிக மிக பாக்கியமான ஒரு நிலைப்பாடு இரவு தொழுகை. ஏனென்று சொன்னால் நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வரா சென்ற உடனே அவர்கள் செய்த முதல் பயான் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், கதிம நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா. இமாம் திருமதி அவர்கள் தங்களுடைய கிதாபில் பதிவு செய்கிறார்கள், கதிம நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா, அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் மதீனாவிற்கு வந்தார்கள். அவர்கள் செய்த முதல் பயான், முதல் வார்த்தை, நான் அதை காதால் கேட்டேன், ஐயுஹன் நாஸ் அஃஷுஸ் ஸலாம் வஅத்இமுத் தஆம் வஸிலுல் அர்ஹாம் வஸல்லூ பில்லைலி வன்னாசு நியாம் தத்ஹுலுல் ஜன்னத பிஸலாம். மக்களே, சலாமை பரப்புங்கள், பசித்தவர்களுக்கு உணவளித்து அவருடைய வறுமையை சிரமங்களை போக்குவதற்கு முயற்சி எடுங்கள், உங்களுடைய உறவுகளை சேர்ந்து வாழுங்கள். வஸல்லூ பில்லைலி வன்னாசு நியாம், உலகமெல்லாம் உறங்குகின்ற நேரத்திலே ரப்பினுடைய தர்பாரிலே ஆனந்தத்தோடு இன்பமாக எழுந்து நின்று நீங்கள் தொழுகுங்கள். முதல் பயான், வஸல்லூ பில்லைலி வன்னாசு நியாம், உலகமெல்லாம் உறங்கக்கூடிய அந்த நேரங்களிலே நீங்கள் எழுந்திருத்து நின்று ரப்பினுடைய தர்பாரில் நீங்கள் தொழுகுங்கள். ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் சலாமத்தா சந்தோஷமா நீங்க சொர்க்கத்தில் நுழைந்து விடுவீர்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வரா சென்றவுடனே செய்த முதல் பயான் இந்த ஹதீஸில் வருகிறது. அருமையான பெருமக்களே, ஏன் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரங்களிலே, இமாம் புகாரி அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரிவாயத் செய்கிறார்கள், திருமதியிலே ஹதீஸ் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு காலங்களிலே அவர்கள் எழுந்திருத்து நின்று தொழுவார்கள். ஹத்தா தஃபத்தரத் கதமா, அவருடைய கால்கள் வீங்கும், அந்த அளவுக்கு நிற்பாங்களாம். ரொம்ப நேரம் நின்னா கால் வீங்கும் இல்லையா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய ஹபீபே, அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து எவ்வளோ அந்தஸ்து உங்களுக்கு கொடுத்துட்டான், தாங்க ஏன் இப்படி நிற்கணும், கால்கள் வீங்க நின்று தாங்கள் இபாதத் செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்க பொழுது, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றி உள்ள அல்லாஹ்வுடைய அப்தா இருக்க வேணாமான்னு கேட்டான். அப்ப அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பாக்கியங்களை செய்திருக்கிறான். ரப்பினுடைய பாக்கியம் என்பது எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு செய்திருக்கிறான், அதையெல்லாம் நினைத்து நன்றி செலுத்த வேண்டிய பொருத்தமான நேரம் என்பது இரவனுடைய அந்த தொழுகை. இது பொதுவாக எல்லா காலத்திற்கும் உள்ள சட்டம்.
நாம் 5 வக்து தொழக்கூடிய பேணுதலான ஆட்கள்லாம் தஹஜ்ஜுதை விடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் நீங்க வச்சுக்கலாமா? ஒரு நாளுமே விடக்கூடாது. என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டம் இல்லைன்னா அதை நான் ஃபர்தாக்கி இருப்பேன் எப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ நாம ஃபர்துன்னு தான் நினைச்ச அந்த காரியத்தை செய்யணும். ஒரு நாள் கூட நம்முடைய வாழ்க்கையில தவறக்கூடாது. பல காரணங்கள். முதலாவது காரணம் என்னன்னா, யார் சுன்னத்தை பின்பற்றி தொழுகிறார்களோ ஃபர்து தவறாது அவங்களுக்கு. யார் ஃபர்தை மட்டும் தொழுதுட்டு போறாங்களோ பல நேரங்களில் ஃபர்து தவறி போயிடும். சுன்னத்தை பின்பற்றியவர்களுக்கு ஃபர்து தவறாது. ஃபர்தை மட்டும் தொழுபவர்களுக்கு ஃபர்து போய்விடும். ரமலான் பொதுவாக இரவனுடைய அந்த தஹஜ்ஜத் தொழுகைங்கிறது, இரவனுடைய தொழுகைங்கிறது அவ்வளவு பாக்கியமானது. ஹதீஸிலே ஆயத்திலே அதை பற்றி ஏராளமான செய்திகள் வந்திருக்கிறது. முஸ்லிம் ஷரீஃபில் ஒரு செய்தி வருது. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, உமர் ரலியல்லாஹுடைய மகனார். அவங்களுக்கு ஒரு ஆசை, யாராவது கனவு கண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லுவாங்களாம், நாயகமே நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், எனக்கு ஒரு ஆசை, நான் ஏதாவது ஒரு கனவு காங்கணுமே. சில பேருக்கு கனவு அடிக்கடி வரும், சில பேருக்கு கனவு வராது. அது உடல்நிலை பல காரணங்கள் அதற்கு பின்புறத்தில் இருக்குது. சில பேருக்கு பார்த்து அடிக்கடி தினந்தோறும் அவங்க கனவு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது கனவுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சா தினந்தோறும் கனவு வந்துகிட்டே இருக்கு. சில பேர் பார்த்தா அவர் அடிக்கடி கனவு வாங்குறாரு, ஏன்னா ஒண்ணுமே வரமாட்டேங்குதுன்னு பல பேர் நினைக்கிறாங்க. சில பேர் கனவு வரவும் செய்யாது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஆசை, அவங்க அடிக்கடி கனவு வாங்குற ஆள் இல்லை. ஆனா யாராவது கனவு கண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லிடுறாங்க. அதனால இவங்களுக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம், நாமளும் ஒரு கனவு கண்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான விளக்கத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு மனதுல ஒரு ஆசை. அதுக்காக கனவை எதிர்பார்த்துட்டு இருந்தா, முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, கனவை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி கனவை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அந்த நாளில் ஒரு நாள் ஒரு கனவு கண்டார். கான الرجل في حياة النبي صلى الله عليه وسلم اذا راى رؤيا قصها على النبي صلى الله عليه وسلم. யாராவது கனவு கண்டால் திருநபி இடத்துல சொல்லுவாங்க, அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லுவாங்க. فتمنيت رؤيا قصها على النبي صلى الله عليه وسلم. நானும் ஒரு கனவு கண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் சொல்லி அவர்கள் விளக்கத்தை சொல்லி நான் கேட்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்காக நான் கனவை எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நாள் நான் ஒரு கனவை கண்டேன். கண்ண மலக்கைனி அகதானி, 2 மலக்குமார்கள் வந்து என்ன தூக்கிட்டு போறா கனவுல. கண்ண மலக்கைனி அகதானி ஃபதஹபா பி இலன்னார், என்ன தூக்கிட்டு நரகத்துக்கு கொண்டு போறா. கனவு காங்க நினைச்சா இப்படியா கனவு காங்கணும், என்ன தூக்கிட்டு நேர நரகத்துக்கு கொண்டு போறா. போனா மக்காவுடைய குறைஷிகள் பல பேர் அங்க நிக்கிறான், படா படா ஆட்கள்லாம் நிக்கிறாங்க. மக்காவுடைய குறைஷிகள்ல பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கூட அங்க நிக்கிறார். அப்படி ஆட்கள்லாம் நிக்கிறான். அப்ப அந்த நேரத்தில் என்னை அவர் அதட்டுகிறார். நான் மனதில் அந்த நேரத்தில் கனவுலையே, ரப்பே நரகத்தை விட்டு என்ன பாதுகாத்து ரப்பே, நரகத்தை விட்டு என்ன பாதுகாத்து ரப்பே அப்படின்னு நான் துவா ஓதிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கு பிறகு அங்க பல பேருக்கு பலவிதமான வேதனைகள் நடக்கிறது. அப்பந்தான் என்ன இவர் ஆளை மாத்தி பிடிச்சிட்டு வந்துட்டீங்களேங்கிற மாதிரி சில பேர் சொல்ல, என்ன கடைசியில விட்டுட்டாங்க. பயந்து அந்த இடத்துல இருந்து நான் விடப்பட்டு விட்டேன். கனவு கண்டு சொல்லணும்னு ஆசைப்பட்டு இப்படி கனவா காணணும், இதை போய் எப்படி சொல்லன்னு எனக்கு கொஞ்சம் மனசு சங்கடமா இருந்துச்சு. ஒரு நல்ல கனவு மாதிரி தெரிஞ்சுன்னா போய் தைரியமா சொல்லலாம். இப்படி கனவு வந்த உடனே நான் என்ன செய்தேன்னா, என்னுடைய சகோதரி உமர் ரலியல்லாஹு தன்னுடைய மகள், என்னுடைய சகோதரி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவி அன்னை ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போய் சொன்னேன், இப்படி ஒரு கனவு கண்டேன், ரொம்ப நாளா மனசுல ஆசை, கனவு கண்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லணும், அவங்க எனக்கு விளக்கம் சொல்லணும், கனவு பார்த்தா பயமா இருக்குது, ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம சங்கடமா இருக்குமா, அதனால அந்த கனவு நீனே போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுன்னு சொன்னாங்க. அவங்க போய் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னாங்க. நிஅமர் ரஜுலு அப்துல்லாஹ் லவ் கான யுஸல்லி பில்லைல். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரொம்ப நல்ல மனிதர், ஆனால் இரவு தொழுகையில கொஞ்சம் கவனக்குறைவு இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு நல்ல மனிதர், ரொம்ப சிதேவியான ஆளு, நல்ல குணம் உள்ளவர், நல்ல பண்பாளர், நல்ல செயல்களுக்கு சொந்தக்காரர். லவ் கான யுஸல்லி பில்லைல், இரவினுடைய தொழுகையை, இரவினுடைய நேரங்களிலே தஹஜ்ஜுடைய தொழுகையை, இது ஓர் அந்த தொழுகையிலே இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தினால் இன்னும் சிறந்த மனிதராக ஆகுவார் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்று முஸ்லிம் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருது. நாம் அதனுடைய பின்னணியில பல விஷயங்களை வழங்க. அப்படியானால் கடுமையான வேதனைக்கு சொந்தமாக்கப்படுவதற்காக இப்படிப்பட்ட செயல்பாடுகள் காரணம் என்று சொன்னால், அருமையான முஃமினீன்களே, நாம இரவினுடைய தஹஜ்ஜுடைய தொழுகையை எந்த காலத்திலும் விடக்கூடாது. அதுல ஒரு கவனம் பொதுவாக நமக்கு வேண்டும். பொதுவாக குறிப்பாக ரமதானுடைய இரவு, அதுக்கு நிறைய விசேஷங்கள் இருக்குது, நம்ம பார்க்கலாம். அது சம்பந்தமா
குறிப்பா ரமலானுடைய இரவுங்கிறது இருக்கிறதே ஒரு முஃமினுக்கு கிடைப்பதற்கரிய பெரிய பாக்கியம். அருமையானவர்களே, இரவு நேரத்தின் மீது உள்ள அந்த தொழுகை நம்முடைய வாழ்க்கையில ஈமானுடைய பற்றை அதிகமாக்கும். நமக்கும் நம்முடைய குடும்பம் சமூகத்திலே மார்க்கத்தினுடைய சூழலை உண்டாக்குவதற்கு தஹஜ்ஜுடைய இரவினுடைய தொழுகை காரணமாக இருக்கும் என்று ஆயத்தை வைத்து பெருமக்கள் விளக்கம் சொல்கிறார். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்தில் வந்த ஆயத்தில் யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா, போர்வை போர்த்தி கொண்டிருப்பவர்களே எழுந்திருங்கள், குமில் லைல தாங்கள் அந்த இரவு நேரத்தில் எழுந்திரித்து தொழுகுங்கள். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே எழுந்திருங்கள், இரவிலே உறக்கத்தில் இருப்பவர்களை எழுந்திருங்கள். கும், தாங்கள் அல்லாஹுக்கு முன்னால் நின்று அவனை இபாதத் செய்யுங்கள். ஃபஅன்திர், மக்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். மக்களுக்கு நாம செய்யக்கூடிய உபதேசம் பலனளிக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையாக தஹஜ்ஜுத் வேணும்னு பெருமக்கள் சொல்றாங்க. இது மக்களுக்கு என்ன பெரிய கூட்டத்துக்கு மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில், நம்மை சார்ந்திருப்பவர்களில் நாம ஒருவருக்கு மார்க்க ரீதியான ஏதாவது ஒரு உபதேசத்தை, ஒரு காரியத்தை செய்கிறோம் என்று சொன்னால் அது பயனுள்ளதாக ஆக வேண்டும் என்றால் அதற்கு அடித்தளமாக இருக்க வேண்டியது தஹஜ்ஜுடைய தொழுகை என்று இந்த ஆயத்தை வைத்து பெருமக்கள் சொல்வார். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே எழுந்திருங்கள், நாயகமே ஹபீபே கும், தாங்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்கள். ஃபஅன்திர், மக்களுக்கு நீங்கள் போய் எச்சரிக்கை செய்யுங்கள், மக்களுக்கு உபதேசத்தை செய்யுங்கள். அப்படியானால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய ஈமான் உறுதிப்படுவதற்கும் அவனுடைய குடும்பம், அவனை சார்ந்தவர்கள், பிற சமுதாய மக்களுக்கு, பிற சமூக மக்களுக்கு மார்க்கத்தையும் தீனையும் சொல்லி அவர்கள் மார்க்கப்பட்டு உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அடித்தளமாக நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு காரியம் தஹஜ்ஜுத் என்று பெருமக்கள் சொல்வார். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தரல வேண்டும். பெருமக்களே, சொல்வது ரொம்ப லேசான விஷயம், ஆனா வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்தோம். அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தரணும்னு உளப்பூர்வம் ஆசைப்பட்ட ரப்பிடத்தை நமக்கு கேட்க வேண்டும். அருமையான பெருமக்களே, இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபில் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்களை கூப்பிட்டாங்க. அபூ ஹுரைரா மீது நாயகத்திற்கு எவ்வளவு பிரியங்கிறது ஹதீஸ்ல தனியா நிறைய செய்திகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யா அபா ஹுரைரா அதுரீது அன் தகூன ரஹ்மத்துல்லாஹி அலைக ஹய்யன் வ மய்யிதன் வ மக்பூரன் வ மப்ஊஸன் கும் மினல் லைலி ஃபஸல்லி வ அன்த துரீது ரிதா ரப்பிக். அபூ ஹுரைரா கூப்பிட்டாங்க, யா அபா ஹுரைரா, அதற்கு அபூ ஹுரைரா அவர்களே, அதுரீது அன் தகூன ரஹ்மத்துல்லாஹி அலைக ஹய்யன் வ மய்யிதா, அதற்கு அபூ ஹுரைரா அவர்களே, உங்களுடைய வாழ்நாளில் எல்லா காலத்திலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? யாருங்க ஆசைப்படாமல் இருப்பா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்மோடு எப்பொழுதுமே சேர்ந்திருக்க வேண்டும் என்று ஈமானுள்ள யார் ஆசைப்படாமல் இருப்பார்கள்? ஈமானுள்ள யாருக்காவது ஆசை இல்லாமல் இருக்கு? ரஹ்மத்துல்லாஹ்னா என்ன அர்த்தம் தனியா விளக்கனது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்னா என்ன, ரப்பினுடைய ரஹ்மத்துங்கிறது எவ்வளவு பாக்கியமானதுங்கிறது அதற்கு தனி பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா அபா ஹுரைரா அதுரீது அன் தகூன ரஹ்மத்துல்லாஹி அலைக, அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் உங்களின் மீது எப்பொழுதுமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் பிரித்து சொல்கிறார், ஹய்யன் வாழும் காலமெல்லாம், ஓ மையித்தன் நீங்கள் மௌத்தாகக்கூடிய அந்த சமயத்திலும், ஓ மக்பூரன் நீங்கள் கபரிலே வைக்கப்படக்கூடிய அந்த கட்டத்திலும், ஓ மப்ஊஸன் கபரிலிருந்து எழுப்பப்படக்கூடிய அந்த கட்டத்திலும், எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? கும் மினல் லைல், இரவிலே நீங்கள் எழுந்திருங்கள். கும் மினல் லைல் ஃபஸல்லி வ அன்த துரீது ரிதா ரப்பிக், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நீங்கள் தொழுகுங்கள். வேற எந்த நோக்கம் இல்லை, யார்ட்டை சொல்லி காட்டுறது நோக்கம் இல்லை, வேறு நோக்கங்கள் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அன்பை மாத்திரம், ரிதாவை மாத்திரம் அப்படி சொல்லி நீங்க தொழுது. யா அல்லாஹ், உன்னுடைய ரிதாவை நாடி இந்த தஹஜ்ஜுத் தொழுகிறேன், உன்னுடைய பொருத்தத்தை நாடி ரப்பே நான் இந்த தஹஜ்ஜுத் தொழுகிறேன். என்னுடைய உள்ளத்தில் தவறான ஏதாவது சின்ன கசடான எண்ணங்கள் இருந்தாலும் ரப்பே நீ அதை மாற்றி வைத்து விடு ரப்பே. கல்வை திருப்பக்கூடியவனே, என்னுடைய கல்வை நீ திருப்பு, உன்னுடைய ரிதாவுக்காக, உன்னுடைய அன்பிற்காக, உன்னுடைய திருப்திக்காக மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு அமலாக இதை நீ ஆக்கிரல வேண்டும் என்று நீங்கள் அந்த நேரத்தில் துஆ செய்யுங்கள். இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபிலே சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தியை பதிவு செய்கிறார். மக்களே, எவ்வளவு அடித்தளமான விஷயம்ங்கிறத நாம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு காரியத்தினுடைய வெற்றிக்கு இன்னொரு செய்தி காரணமாக இருக்கும். நாம் அந்த காரணத்தை செய்யாமல் இந்த காரியத்தை எதிர்பார்க்க முடியாது.
அந்த அடிப்படையிலே தஹஜ்ஜுடைய தொழுகை, இரவு நேரத்தினுடைய அந்த தொழுகை என்பது பலவிதமான வெற்றிக்கு, உலகியல் ரீதியான மறுமை ரீதியான பல வெற்றிக்கு அது காரணம் என்பதை ஹதீஸினுடைய ஆயத்துகளிலே, ஹதீஸுகளின் வழியாக, ஆயாத்துகளின் வழியாக நாம் பார்க்கலாம். அருமையான பெருமக்களே, அதே போல இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரிவாயத் செய்கிறார் ஒரு ஹதீஸை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்கும் பிகியாமில் லைல், மக்களே இரவு நேரத்திலே நீங்கள் எழுந்திருத்து நின்று அல்லாஹ்வுடைய தர்பாரில் தொழுகுங்கள். ஃபஇன்னஹு தஅபுஸ் சாலிஹீன், ஒரு மனிதர் சாலிஹான வருகிறதுக்கு உண்டான முதல் அடையாளமே அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் சாலிஹான மனிதரா, சாலிஹான மனிதராக ஆக வேண்டும் என்ற ஆசையா, ஃபஇன்னஹு தஅபுஸ் சாலிஹீன், சாலிஹான மனிதர்களின் பழக்கம் அது. இரவு நேரத்தில் நீங்கள் தஹஜ்ஜுதை தொழக்கூடிய இந்த செயல்பாடு இருக்கிறதே, அது சாலிஹீன்களின் பழக்கம். ஓ குர்பத்துன் இலா ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பின் பால் உங்களை நெருக்கமாக்கி வைக்கும். அல்லாஹ்வுடைய அன்பையும் அவனுடைய பொருத்தத்தையும் உங்களுக்கு தேடி தருவதிலும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தேடி தருவதிலும் அது காரணமாக இருக்கும். எல்லா விதமான குறைபாடுகளையும் எல்லா விதமான தவறுகளையும் நீக்கக்கூடிய, பாவங்களை அழிக்கக்கூடிய காரியம். பாவங்களை விட்டு உங்களை தூரமாக்கக்கூடிய காரியம். பெரும் வியாதிகளை விட்டு உங்களை சுத்தமாக்கும். சொல்றாங்க, அந்த நேரம் அவ்வளவு முக்கியமான நேரங்கள். அந்த தஹஜ்ஜுடைய நேரம் இருக்கிறதே, அந்த காலையினுடைய அந்த நேரம், அந்த தஹஜ்ஜுடைய அந்த நேரம்ங்கிறது அவ்வளவு முக்கியமான நேரம். அதனால சொல்ல அந்த நேரத்தில் எழுந்திருக்கணும். சில சமுதாய மக்களிடத்துல இன்னும் அந்த பழக்கம் இருக்குது, அந்த நேரத்தில் எழுந்திருத்து விடுவார். நம்ம பல சமூகத்துலதான் சில இடங்கள்ல ஊர் சுத்திட்டு பிந்தி வந்து படுக்கிறாங்க. அவங்களால சூரிய உதயத்துக்கு முன்னால எழுந்திருக்க முடியல, அப்படி கிடக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல கண்டிக்கிறான், சாமிரன் தஹ்ஜுரூன், அருவருக்கத்தக்க ராக்கதைகள் பேசித் திரிகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான். அருவருக்கத்தக்க இரவு கதைகளை, ராக்கதைகளை பேசிக் கொண்டு திரிகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான். யாராவது ராத்திரி நேரத்தில் ரொம்ப முடிச்சிருந்தா அதற்கு உமரெல்லாம் சீக்கிரம் போய் படுங்க, அல்லாஹ் உங்களுக்கு தஹஜ்ஜுத் நசீபாக்கும், படுங்கன்னு சொல்லுவாங்க. அதனாலே அது நம்முடைய பழக்கமாக, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய நடைமுறைகளில் அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் உண்டாக வேண்டும் பெருமக்களே. ஏன்னா அந்த நேரம் அவ்வளவு முக்கியமான ஒரு நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே உதித்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். அதனால்தான் நேரங்களில் அவ்வளவு பாக்கியமானது என்பதனால்தான் அல்லாஹ் தஆலா நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்யாவில் பிறக்க செய்தான். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நுபுவத்தை கொடுத்தான். குர்ஆன் சொல்லும், ஃபலா உக்ஸிமு பில் குன்னஸில் ஜவாரில் குன்னஸ் வல்லைலி இதா அஸ்அஸ வஸ்ஸுப்ஹி இதா தனஃபஸ் இன்னஹு லகௌலு ரசூலின் கரீம். தோன்றி மறையும் நட்சத்திரங்களின் மீதானை, முன்னோக்கி வரக்கூடிய பகலின் மீதும் விடைபெற்று செல்லக்கூடிய இரவின் மீதும் ஆணை. இன்னஹு லகௌலு ரசூலின் கரீம், சங்கையான் அல்லாஹ்வுடைய தூதர் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சொல் வெளிப்பட்ட நேரம். உலகத்தில் நுபுவத்தை முதலாக அண்ணல் நாயகத்திற்கு அல்லாஹ் கொடுப்பதற்காக தேர்ந்தெடுத்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். அப்ப அந்த நேரம் எவ்வளவு பாக்கியமானதுங்கிறத யோசிக்கணும். உண்மையான பெருமக்களே, நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். நாம் அது சம்பந்தமா ஏராளமான ஹதீசுகள், ஏராளமான நிகழ்வுகள் வருகிறது. அதே போல அல்லாமா இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் இப்னு மாஜா அவர்கள் தங்களுடைய கிதாபில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்கிறார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை இமாம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவருடைய தாயார் சொன்னார்களாம், உலகை கட்டி ஆண்ட 4 மன்னர்களில் ஒருவரான சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், உலகத்தை கட்டி ஆண்ட மா மன்னர், மிகப்பெரிய பணக்காரர், வசதி உள்ளவர். அவரை கூப்பிட்டு அவருடைய தாயார் சொன்னாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி நமக்கு சொல்கிறார்கள். ஹாரத் உம்மு சுலைமான், அதற்கு சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் அழைத்து சொன்னார்களாம், யா புனைய, என் அருமை மகனே, லா துக்ஸிரின் நௌம பில் லைல், ராத்திரி நேரத்துல ஃபுல்லா தூங்கி கழிச்சிடாதப்பா, இரவு நேரம் முழுவதும் நீ தூங்கி கழித்து விடாதே. ஃபைன்ன கஸ்ரத்தன் நௌமி பில் லைலி ததஉல் அபத ஃபகீரன் யௌமல் கியாமா, யார் அப்படி இரவு நேரத்தில் தொழுகாமல் தூங்கி கழிக்கிறார்களோ கியாமத்துல ஃபகீரா வருவாங்க. துன்யாவுல நீ சீமானா இருந்துட்டு அங்க ஃபகீர் ஆயிராதப்பான்னா, துன்யாவுல நீ இப்படிப்பட்ட அந்தஸ்தோடு வாழ்ந்து விட்டு அங்கே ஃபகீர்களின் கூட்டத்தில் நீ ஆகிவிடாதே, நீ அங்கேயும் சீமானாக அந்தஸ்து மிக்கவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ இரவினுடைய அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை பற்றிக்கொள் என்று சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யாருங்க சொன்னாங்க? அவங்களுடைய தாயார் சொன்னதை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். ஏராளமான செய்திகள் வருகிறது. தஸவுஃபினுடைய கலையிலே மிக தேர்ச்சி பெற்ற சையது ஹாதிஹி தாயிஃபா என்று சொல்வார்கள். இந்த துறையினுடைய மிகப்பெரிய வல்லுநரான இமாம் ஜுனைத் அல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க வஃபாத்தாக பின்னால அவங்களுடைய சீடர்கள் கனவு காண்கிறாங்க, என்னுடைய ஷேகே உங்களுடைய ஆகிரத் எப்படி இருந்தது?
அல்லாஹ் உங்களோடு எப்படி நடந்து கொண்டான் என்று கேட்கிறார். அவங்க சொன்னாங்க, தாகத்தில் இபாராத் ஓ ஃபுனியத்தில் இஷாராத், உலகத்தில் சொன்ன தத்துவங்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது. உலகத்தில் நாம சொன்ன பெரிய பெரிய தத்துவங்கள் அது இதெல்லாம் போயிடுச்சு. ஒமா நஃபஅனா இல்லா ரக்ஆத்துன் குன்னா நர்கஉஹா ஃபீ ஜௌஃபில் லைல், இரவு நேரங்களில் எழுந்திருத்து ரப்புக்கு முன்னால் நாம் தொழுத சில ரக்காத்துகளுடைய பயன்பாடு இங்கே மிக பெரிதாக இருக்கிறது என்று ஹஜ்ரத் இமாம் ஜுனைத் பக்தாதி அவர்கள் சொன்னதை சீடர்கள் சொல்வார். அருமையானவர்களே, அதனாலே இரவனுடைய தொழுகை தஹஜ்ஜுத் எல்லாம் பாக்கியமானது. குறிப்பாக ரமதானில் சொல்ல வேண்டியது, ரமதானிலே குறிப்பாக சொல்ல வேண்டியது. அதனால நாம தஹஜ்ஜுதுக்காக தற்செயலா எழுந்திருக்கிறோம் தானங்க, சஹருக்காக எழுந்திருக்க வேண்டியது இருக்குது இல்லையா? தஸஹரு, மக்களை சஹர் செய்யுங்கள், சஹர் செய்யாம படுத்துறாதீங்க, சஹர் செய்யுங்கள். ஃபைன்ன ஃபீ ஸுஹூரி பரக்கா, சஹர் செய்வதில் பரக்கத் இருக்கிறது. அந்த நேரத்தில் எழுந்திருச்சு ஏதாவது ஒரு பொருளை சாப்பிட்டு நீங்க குடிச்சிட்டு நீங்க நியத் செய்யுங்க சஹர். அப்ப சஹருக்கு நிர்பந்தமா எழுந்திருக்கிறோம். சஹரிலே செய்ய வேண்டிய வேலைகள் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான். சஹரிலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், சஹர் நேரத்தில் தொழுகுங்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான். சில இடங்கள்ல வந்து தஹஜ்ஜுத் நேரத்தில் இந்த டிவி பார்த்துட்டு இருக்காங்க, அது கொஞ்சம் மாற்றம். அந்த நேரத்தில் பயான் கேட்கிற நேரம் இல்லை. சில பேர் அந்த நேரத்தில் இவர் அவர் திட்டுறார், அவர் இவரை திட்டுறார், அப்படி பார்க்க வேண்டிய சர்ச்சைக்குரிய நேரம் அல்ல. அது இபாதத்தினுடைய நேரம், இஸ்திக்ஃபாருடைய நேரம், ரப்பினுடைய தர்பாரில் துஆ செய்ய வேண்டிய நேரம். அந்த நேரத்தில் அந்த வேலை தான் எல்லாவற்றை விட முக்கியமானது. அருமையான பெருமக்களே, எல்லா காலங்களிலும் இன்ஷா அல்லாஹ் தொழுகக்கூடிய மக்களான நாம் தஹஜ்ஜுத் பழக்கம் இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் அதை நிலையாக்கி வைக்கணும். இல்லைன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அதை துவங்கி நடைமுறைப்படுத்திக்கலாமா? அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு அந்த நசீபத் தரணும். பெருமக்களே, அதுலேயும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி, ரப்பே உன்னுடைய பொருத்தம் நோக்கம், உன்னுடைய பொருத்தம் என்னுடைய லட்சியம் என்று நாம சொல்ல 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 அல்லாஹ் தஆலா அந்த பொருத்தத்தை நம்முடைய கல்விலே உண்டாக்கி வைத்து விடுவான். அந்த ஆசையை நிறைவேற்றிடுவான். அதனாலே அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இரவு காலங்களை கழிக்கணும். குறிப்பாக ரமலானுடைய இரவு பகலில் எவ்வளவு பாக்கியமானதோ அதே மாதிரிதான் இரவு விசேஷமானது. ஸல்லல்லாஹு அவர்கள் ரமலானுடைய பகலில் நோன்பு வைப்பதற்கு என்னென்ன பாக்கியங்கள் இருக்கிறது என்று சில வார்த்தைகளை பயன்படுத்தினார்களோ அதே வார்த்தையை தான் இரவிலே தொழுவதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். மன் காம ஃபீ ரமலான் மன் சாம ஃபீ ரமலான், யார் ரமலானுடைய காலங்களிலே நோன்பு வைக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்துகிறான். அதே வார்த்தையை சொன்னார்கள். மன் சாம ஃபீ ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, யார் ஈமானோடும் நன்மையை ஆதரவு வைத்தும் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு என்னென்ன சோபனங்களை சொன்னார்களோ அதே சோபனத்தை மன் காம ஃபீ ரமலான ஈமானன் வ இஹ்திசாபா, யார் ஈமானோடும் நன்மையை ஆதரவு வைத்தும் இரவு காலங்களிலே ரமலானிலே குறிப்பாக சொன்னாங்க. ரமலானில் யார் அவர்கள் இபாதத் செய்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியத்தை தந்தரல வேண்டும் பெருமக்களே. அதனால ஆசைப்படணும். ரமலானுடைய பகலை போல ரமலானுடைய இரவையும் நாம பாக்கியமா கழிக்கணும். பகல் நேரங்களில் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும். அந்த ஓய்வு எடுக்கும்போது நியத்து வைக்கணும். யா அல்லாஹ் இரவு நேரத்தில் விழிக்கிறதுக்கு இந்த ஓய்வை நீ காரணமாக்குறாங்க. நியத்து வச்சா 2 சவாப் கிடைச்சிடும். தூக்கமும் கிடைக்கும், நன்மையும் கிடைச்சிடும். கிடைக்கிற தூக்கமும் கிடைச்சிருந்தான் செய்யும், நன்மையும் கிடைச்சிடும். இரவு நேரத்தில் சமயத்தை கொஞ்சம் பிந்தி எழுந்து வச்சுட்டோம், சமயத்துல அசந்திருத்தம் சொன்னாலும் கூட சவாபு கிடைச்சிடும். அதுக்காக சவாபு கிடைச்சதுக்காக படுத்துக்கிட்டு இருக்க கூடாது. முயற்சி பண்ணணும், முழுமையா எழுந்திருச்சு தொழுறதுக்கு வாய்ப்பை உண்டாக்கணும். நாம் அப்படி என்னைக்காவது ஒரு வேளை தவறிடுச்சுனாலும் கூட சவாபு கிடைச்சு. அருமையானவர்களே, அதனால் ரமலானுடைய இரவு குறிப்பாக தராவி இருக்குதுங்க. அதை பற்றி பெருமக்கள் சொல்கிறார்கள், அது பெரிய அற்புதம். தராவியில் பெரிய அற்புதம். இதை கொஞ்சம் நல்லா கவனிக்கிற இந்த விஷயத்தை. என்ன அற்புதம்? தராவியில என்ன அற்புதம் இருக்குது? தராவிங்கிறது பெரிய அற்புதம். அதாவது குர்ஆன் ஷரீஃபுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே 65 பெயர்களை சொல்கிறார். குர்ஆன் ஷரீஃபுக்கு அல்லாஹ் குர்ஆனிலேயே 65 பெயர்களை சொல்கிறான். ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு பெயர் காரணம் இருக்குது. குர்ஆன் ஷரீஃபிலே 65 பெயர்கள் குர்ஆனுக்கே இருக்கிறது. அந்த 65 பெயர்கள் குர்ஆனுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட 2 பெயர்கள் மக்களிடத்திலே பிரபல்யமாகி நிலைத்து விட்டது. குர்ஆன் ஷரீஃபுக்கு அல்லாஹ் தஆலா 65 திருநாமங்களை குர்ஆனிலே சொல்கிறான். அதிலே 2 பெயர்கள் மக்களிடத்தில் நிலைத்து விட்டது. ஒன்று குர்ஆன், அதுக்கு அல்லாஹ் வச்ச பேர் தான் இன்னஹு லகுர்ஆனுன் கரீம். அல்லாஹ்வே குர்ஆனுக்கு குர்ஆன் என்ற ஒரு வார்த்தையை பெயரை சொல்கிறான். குர்ஆன் என்ற பெயர். இன்னொன்று கிதாபுல்லாஹ், கிதாப்.
எவ்வளவு பெயர்கள், கிதாபு முபீன் என்று அல்லாஹ் சொல்வான். பல இடங்கள்ல கிதாப் 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 என்ற பெயரை சொல்கிறான், குர்ஆன் என்ற பெயரை சொல்கிறான். குர்ஆனுக்கு 65 பெயர்கள் குர்ஆன் ஷரீஃபே சொன்னாலும் கூட மக்களிடத்தில் நிலைத்து விட்ட பெயர் 2 பெயர், குர்ஆன் என்ற வார்த்தையும் எழுதுங்க கிதாப் என்ற வார்த்தை. ஏன் இந்த 2 நிலைச்சிருச்சுன்னு சொன்னா, கிதாப் என்று சொன்னால் எழுதப்படுவதுன்னு அர்த்தம். குர்ஆன் எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. இன்றைக்கு லட்சக்கணக்கான 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 பிரதிகள், கோடிக்கணக்கான பிரதிகள் அச்சடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் அச்சடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எழுத்து ரீதியாக அது பாதுகாக்கப்படுகிறது, கல்விலே மரணம் செய்து பாதுகாக்கப்படுகிறது. அப்படியானால் எழுதப்பட்ட நிலையிலே குர்ஆன் பாதுகாக்கப்படக்கூடிய இது ஒரு பெரிய அற்புதம். அதே போல குர்ஆன் என்று சொன்னால் ஓதப்படுவது என்று அர்த்தம். ஓதப்பட்டு குர்ஆன் பாதுகாக்கப்படுவது தராவீஹ் என்று பெருமக்கள் சொல்கிறார். குர்ஆன் முழுவதையும் ஓதி பாதுகாப்பு, குர்ஆன் முழுவதையும் ஓதப்பட்டு பாதுகாக்கப்படக்கூடிய நடைமுறை தராவீஹ் வழியாக இருக்கிறதே. தராவீஹ் ஓதணும், ஓத கேட்கிறோம் இல்லையா? துன்யா மூரா ஓதப்படுது, துன்யா முழுவதும் ஓதப்படுகிறது, ஓதப்பட்டு ஓத கேட்கப்படுகிறது. முழுமையாக குர்ஆன் ஷரீஃபை ஒரு தொழுகையிலே ஓதப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. குர்ஆன் என்ற அந்த வார்த்தைக்கு வெளிப்படையான அற்புதத்தின் வெளிப்பாடாக செயல்பாடாக இருக்கக்கூடியது தராவீஹ் என்று பெருமக்கள் சொல்கிறார். எழுதப்பட்டு இது பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னால் ஓதப்பட்டு பாதுகாக்கப்படக்கூடியது, ஓதப்பட்டும் ஓதுவதை கேட்பதன் வழியாகவும் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு தொழுகை தராவீஹ். அதனாலே தராவீஹ்ங்கிறது ஒரு பெரிய அற்புதம். குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதன் வழியாக அல்லாஹ்வுடைய திருநாமமான குர்ஆன் ஓதப்படுவது என்று சொன்னால், மற்ற தொழுகைகள்ல ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஓதுறோம், முழுசா குர்ஆன் முழுவதையும் ஒரே தொழுகையில் ஓதி முடிக்கிறது நடைமுறை அப்படிங்கிறது இல்லை. தராவீஹிலே ஓதப்படுகிறது, தராவீஹிலே ஓதி முடிக்கப்படுகிறது. எனவே தராவீஹிலே ஓதுவதன் வழியாக அது பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னால் குர்ஆனுடைய அற்புதங்களிலே ஒன்றாக தராவீஹ் தொழுகை இருக்குது பெருமக்கள் சொல்கிறார். பெருமக்களை குறிப்பாக ரமலானுடைய காலத்தில் இரவு நேரங்களில் சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து, ரமலானுடைய காலத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்து ஓதி காட்டுவார்கள். குர்ஆன் முழுவதையும் ஓதி காட்டுவார்கள். குர்ஆன் முழுவதையும், குர்ஆன் ஓதுவது என்பது எவ்வளவு முக்கியமானது, அதே போல ஓத கேட்பது பாக்கியமானது. குர்ஆன் ஓதுறது பாக்கியமானது என்பதை போலவே குர்ஆனை ஓத கேட்பது, தனியா ஓதணும் ஓத கேட்டோன்னா 10, தொழுகையில ஓதணும் ஓத கேட்டோன்னா 50. தனியா நம்ம ஓதணும் ஒரு எழுத்துக்கு 10, தனியா ஓத கேட்கிறோம் ஒரு எழுத்துக்கு 10, தொழுகையில் ஓதினால் கேட்டால் 50. எவ்வளவு நன்மைகளை தேடி தரக்கூடிய, அதன் மீது தேட்டம் நமக்கு இருந்தது என்று சொன்னால் நம்ம எவ்வளவு இன்பத்தோடு அந்த காரியத்தை செய்வோம். அதுல உளப்பூர்வமா நமக்கு தேட்டமும் ஆசையும் வந்து விட்டது என்று சொன்னால் எவ்வளவு இன்பத்தோடு நாம் செய்வோம். அதனால அப்படிப்பட்ட இன்பத்தை நம்முடைய கல்விலே வளர்த்துக் கொள்ள வேண்டும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்களை அழைத்தார்கள். உபய் அவர்களே, எனக்கு நீங்க குர்ஆனை ஓதி காமிங்கன்னு சொன்னார். அல்லாஹ்வுடைய ஹபீபே, உங்களின் மீது அல்லவா குர்ஆன் இறக்கப்பட்டது, நான் என்ன ஓதி காண்பிக்கேன்னு சொன்னான். இல்லை உபய் அவர்களே, அல்லாஹ் தஆலா உங்களை அழைத்து ஓத சொல்லி என்னை கேட்க சொன்னான்னு சொன்னான். உபய் இப்னு கஅப் தான் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய ஹபீபே, என் ரப்பு என் திருநாமத்தை சொன்னானான்னு கேட்டான். என்னுடைய ரப்பு அல்லாஹ் என் பெயரை சொன்னானான்னு கேட்டான். ஆமா உபய் அவர்கள், உங்களுடைய பெயரை சொன்ன. உபய் தான் எவ்வளவு ஆனந்தப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. என்னுடைய ரப்பு என்னுடைய திருநாமத்தை சொல்லி ஹபீபை ஓத சொன்னானா? ஆமா உபய் அவர்களே, உங்களுடைய திருநாமத்தை சொல்லி அல்லாஹ் ஓத சொல்லி என்னை கேட்க சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்க. உபய் இப்னு கஅப் தான் ஓதினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அதை கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஆயாத்துகள் வரும்பொழுது அவர்கள் குலுங்கி அழுதார்கள் என்றாங்க. அந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்களைத்தான், எந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஓத சொல்லி திருநபி அவர்கள் கேட்டார்களோ அந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்களைத்தான் சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்திலே மஸ்ஜித் நபவியிலே அவர்களை இமாமாக நிற்க வைத்து தராவீஹை ஜமாத்தாக ஆக்கினார்கள். 20 ரக்காத் தொழ வைக்க சொன்னார். அந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்களைத்தான். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நாட்கள் உங்களுக்கு ஒரு நூல், ஒரு புத்தகம் கையில கொடுப்போம். அதுல அந்த ஹதீஸ்கள், சமீப காலத்தினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அது பதிலாக இருக்கக்கூடிய ஒரு நூல் இன்ஷா அல்லாஹ் கொடுப்போம் 2 நாளை. பெருமக்களே, அதனால அந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தான் சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
தராவீஹினுடைய தொழுகையிலே இமாமாக அவர்களை தொழ வைக்க சொன்னார்கள். அவர்களை இமாமாக நின்று சொன்னார்கள். அதனால ரமலானுடைய மாதத்தில் தராவீஹ் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை பெருமக்களை நாம் யோசிக்கும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்வான், வஸ்ஜுத் வக்தரிப், நீங்கள் அதிகமாக சுஜூது செய்யுங்கள், ரப்பினுடைய நெருக்கத்தை பெறுங்கள். குர்ஆன் ஒரு வார்த்தையை சொல்லி அதுக்கு அடுத்து இன்னொரு வார்த்தையை சொல்லிச்சுன்னா இது உண்டாகிறதுக்கு அது தேவைன்னு அர்த்தம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், முஃமின்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், தக்வாவுடையவர்களாக ஆகுங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து எதை சொல்கிறதோ அதை பேணினால் தக்வா வரும்னு அர்த்தம். குர்ஆனுடைய ஆயாத்துகள்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், மக்களே நீங்கள் அல்லாஹ்வை இறையச்சத்தை மேற்கொள்ளுங்கள், வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், அந்த நாளை மறுமைக்காக நீங்கள் என்ன தயாரித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் அந்த யோசனை என்பது தக்வாவை உண்டாக்கும் அர்த்தம். தக்வா அதை நீங்கள் உண்டாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அதற்கடுத்து எந்த செய்தியை சொல்கிறானோ அந்த செய்தியை அந்த அமலை நாம் செய்தால் தக்வா உண்டாகும். அதே போல குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா வஸ்ஜுத் வக்தரிப், நீங்கள் சுஜூது செய்யுங்கள், ரப்பினுடைய நெருக்கத்தை பெறுங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஒரு மனிதர் பெறுவதற்கு அதிகமா சுஜூது செய்யணும்னு சொல்றான். அதிகமாக சுஜூத் இபாதத் தொழுகையை கொண்டு அதிகமாக சுஜூத் உள்ள ஒரே தொழுகை தராவீஹ் தொழுகிறாங்க. அதிகமாக சுஜூத் உள்ள ஒரே தொழுகை தராவீஹ் தான். 20 ரக்காத்து தொழுகிறோம், எத்தனை சுஜூதுங்க? 40 சுஜூதாச்சே. ஒரே தொழுகையில் அவ்வளவு சுஜூது இறங்கி நம்ம பெறுவதில்லை. அல்லாஹ்வை அதிகமாக சுஜூது செய்வதற்குண்டான வாய்ப்புள்ள தொழுகையாக தராவீஹ் அமைந்திருக்கிறது. வஸ்ஜுத் வக்தரிப், நீங்கள் அதிகம் சுஜூது செய்யுங்கள், அதன் வழியாக ரப்பினுடைய குர்பத்தை, அவனுடைய நெருக்கத்தை நீங்கள் பெறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதற்கு நேரடியான வெளிப்படையான ஒரு செயல்பாடாக அமைந்திருப்பது தராவீஹினுடைய தொழுகை. மற்ற எந்த தொழுகையிலும் இவ்வளவு சுஜூது இல்லை. முஸ்லிம் ஷரீஃபில் ஹதீஸ் வருது, சையதுனா ரபீஅத்துல் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நீண்ட நிகழ்வு அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, சல்யா ரபியா, ஒரு கட்டம், அது ஒரு நிகழ்வு. ரபியா அவங்க மனசுல ஏதாவது தேவை இருந்தா கேளுங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு என்ன ஹாஜத் இருக்குது என்கிட்ட கேளுங்கன்னு சொன்னாங்க. கொடுப்பதற்கான ஆற்றல் இருப்பதனால தான் அப்படி கேட்க சொன்னார்கள். அது ஒரு விஷயம். ஹஜ்ரத் ரபீஅத்துல் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கேட்டார்கள், அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, நாயகமே சொர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும் ஹபீபேன்னு சொன்னாங்க. அதை விளங்கி இருந்தாங்க அவங்க. நாம எந்த காரியத்தை விளங்கி இருக்கிறோமோ அதுக்காக ஓடுறோம். அவங்க எதை விளங்கி இருந்தாங்களோ அதனுடைய கண்ணியத்தை விளங்கியிருந்த காரணத்தினால் அதை பெற வேண்டும் என்பதற்காக அர்ப்பணித்தார்கள். அதனால அவங்க அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கேட்டார்கள், அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, நாயகமே சொர்க்கத்தில் உங்களோடு சேர்ந்திருக்க வேண்டும். அதை கேட்கறதுக்கான தகுதி நமக்கு இல்லாட்டாலும் அல்லாஹ் நமக்கும் அந்த நசீபை தந்தரல்ல வேண்டும். பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஇன்னி அலைக பிகஸ்ரத்தி சுஜூத், ஹஜ்ரத் ரபியா இந்த காரியத்தில் நீங்கள் அதிகமான சுஜூதை கொண்டு எனக்கு உபகாரமாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான தொழுகைகளை கொண்டு மட்டும் சொல்லல, அந்த வார்த்தையை சொல்லல, அதிகமான சுஜூதை கொண்டு. அந்த ஹதீஸிற்கு பல விளக்கங்கள் எழுதும் பொழுது அதிகமாக சுஜூத் உள்ள தொழுகை தராவீஹுடைய தொழுகை. ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 40 சஜிதாக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தொழுகையாக தராவீஹ் அமைந்திருக்கிறது. ஒரு நஃபில் ஃபர்துடைய ஸ்தானத்திலே உள்ள அப்படிப்பட்ட அந்த வாய்ப்பான தொழுகையை பெருமக்களே குர்ஆன் ஓதப்படுகிறது. ரமலானுடைய இரவு அதிகமாக சுஜூத். எனவே நாம் அந்த நேரங்கள் அதுக்காக நம்ம ஒதுக்கணும், அதுக்காக நம்ம தயாராக்கணும். கொஞ்சம் சடைவு வேலைகள் அது இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாற்றம். அந்த வேலைகளுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன மாற்றம். நிர்பந்தம் வரவே முடியல, நம்ம தனியா தொழுதால் செய்யணும், வேற எந்த வழியுமே இல்லை. ஆக கடைசிப்பட்ட ஒரு நிலைன்னு சொன்னா நாம தொழுகாம படுத்தக்கூடாது. தராவீஹை நிறைவேற்றக்கூடிய ஒரு பழக்கத்தை பெருமக்களை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹதீஸின் வழியாக நிறுவனமான ஒரு உன்னதமான தொழுகை. நீங்க அது 8 20 அது ஒரு சர்ச்சை. அதை பற்றி உண்டான விவரமா சொல்றதுக்கு இல்லைன்னு சொன்னாலும் கூட பெருமக்களே விரிவா சொல்லலாம். அது ஒரு தனி நாள் சொல்லணும். சொல்ல முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது அல்ல, அதை சொல்லணும். அதாவது ஒரே ஒரு விஷயத்தை மாத்திர நடைமுறை விஷயத்தை ஒன்று சொல்றதா இருந்தா, 1927 முதல் சவுதியில் ஏற்பட்ட அந்த ஆட்சி மாற்றங்களின் வழியாக பல காரியங்களை மாத்தினாங்க. சுன்னத் ஜமாத்தினுடைய அரசாங்கம் ஒண்ணும் இல்லைங்க, பல காரியங்களை மாற்றினார்கள். பல காரியங்களை மாற்றி அவர்கள்
அவங்களுடைய பகுதிகளிலேயே பல இடங்களில் 8 ரக்காத்தை தொழுவதற்கு அனுமதித்த அந்த ஹுக்குமத் 2 ஹரம்லையும் இதுவரை 8 ரக்காத் தொடரல. 27 இருந்து செய்யப்படக்கூடிய முயற்சி இதுவரை 2 ஹரம்லையும் அந்த மாற்றங்கள் ஏற்படல. குறிப்பா 2 விஷயத்துல 2 ஹரம்லையும் எந்த மாற்றமும் இல்லை. ஒன்னு என்னன்னா தராவீஹ் 20 ரக்காத் என்பதிலேயும் ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொல்வதிலேயும் இதுவரை மாற்றம் வரல. என்ன காரணம்? பல காரணங்கள் இருந்தாலும் கூட 2 ஹரமினுடைய வரலாறும் டே பை டேங்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு நாளும் அந்த வரலாறு பதியப்பட்டிருக்கிறது. ஹரமினுடைய வரலாறுங்கிறது பாதுகாக்கப்பட்டு வருது. நம்ம ஊர் வரலாறு என்ன தெரியாம இருக்கலாம், நம்ம சம்பந்தப்பட்ட சில இடங்களின் வரலாறுகள் வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம், காலப்போக்கில் மறந்திருக்கலாம். ஆனால் ஹரமினுடைய வரலாறுங்கிறது துல்லியமாக பதியப்பட்டிருக்கிறது. காபா எத்தனை தடவை புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது, யாருடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன மாற்றங்கள் துல்லியமா பதியப்பட்டிருக்கிறது. காபா 12 தடவை புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னென்ன மாற்றங்கள் இன்ன ஆட்சியாளருடைய காலத்தில் தெளிவா வரலாறு பதியப்பட்டிருக்கிறது. இந்த 2 ஹரம்லையும் ஏன் மாற்றம் செய்யப்படவில்லை என்று சொன்னால் டே பை டே அல்ல ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷம் அதனுடைய வரலாறு பதியப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வரலாற்று பதிவிலே மாற்றம் செய்ய இயலவில்லை. நான் உங்களுக்கு எந்த அளவு விளக்கி சொல்றேன் எனக்கு தெரியல. ஒரு சாடைக்காக வேண்டி மாத்திரம் ஒரு சாடையாக சில விஷயங்களை சைக்கிளைக்காக மாத்திரம் சொல்லிட்டு அந்த இடத்தை கடக்கிறேன் பெருமக்களே. அதனாலே இன்றும் அதாவது அங்க செய்யறாங்கிறதுக்காண்டி நாம செய்யணும் நான் சொல்லல. மாற்றவர்கள் முடியவில்லை என்று சொன்னால் காலமெல்லாம் அது உறுதிப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது, வரலாறு தெளிவாக பதிந்து வந்திருக்கிறது. மாற்றப்படாத வரலாற்றுக்கு சொந்தமான நிகழ்வுகள் அந்த நிகழ்வுகள். எனவேதான் ஆட்சியாளர்களுடைய அந்தந்த நேரத்தினுடைய நிலைக்கு ஏற்ப மாற்றப்படக்கூடிய இடங்கள் அதுவல்ல என்பதனால் அது துல்லியமாக பதியப்பட்டு வந்திருக்கிறது. 27 இருந்து எவ்வளவோ மாற்றங்களை செய்வதற்கான முயற்சிகள் செய்யப்பட்டாலும் கூட மாற்றப்படாததாக 2 ஹரமிலையும் இது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது வரலாற்றினுடைய தெளிவான பதிவு, துல்லியமான பதிவு என்ற காரணத்தினால். எனவே அது நாம் அந்த விஷயத்தை சர்ச்சைக்குரிய விஷயம் ஒன்றும் இல்லை, அது ரொம்ப தெளிவான விஷயம். அது விளங்காததுனால சில விஷயங்கள் அப்படி விளங்கிக்கிறாங்க. அது தங்களுக்கு சௌரியமா எடுத்துக்கிறதுக்காக எடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். தங்களுக்கு சௌரியமா இருக்கிறதுக்காக மார்க்கத்தை சௌரியமா யாராவது சொன்னா அதை எடுத்துக்கிறதுக்காக வேண்டியது எடுக்கப்படுவதை தவிர அது அடிப்படை தெளிவாக நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்காங்க பெருமக்களே. அதனால அதாவது சாலிஹீன்கள் சொல்லி தந்த அந்த வழியில நிறைய ஆட்சேபிச்சோன்னு வைங்க, இது கூடாது அது கூடாது அது கூடாது அது கூடாது தட்டப்படுறது இருக்குது. என்னுடைய உஸ்தாத் அவர்கள் ஒரு அழகாக சொல்வார், ஒரு மரத்தை வெட்டும் பொழுதும் அதில் மரத்தை வெட்ட மாட்டாங்க, கிளைகளை தான் வெட்டுவாங்க. மரத்தினுடைய கிளைகளை நீண்டிருக்கிறதெல்லாம் வெட்டிட்டு அப்புறம் தான் மரத்தை சாய்ப்பாங்க. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் தட்டி 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 கடைசியில மார்க்கத்தினுடைய அடித்தளத்தையே அகல பாதாளத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இதுக்கு உதாரணம் கூட சொல்லலாம், ஆனா சில பெயரோடு சொல்லப்பட வேண்டியது வந்துருங்கிறதுனால அந்த உதாரணத்துக்கு போகல. ஏன்னா இது நாளைக்கு ஏதாவது பதிவாகி பெயர்கள் வந்துடக்கூடாது, யாருடைய பெயரையாவது பொருசன மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த பெயர்களோடு நான் சொல்லவில்லை, தனிப்பட்டு கேட்டால் நான் சொல்றேன். அருமையான பெருமக்களே, அதனாலே இது அல்லாஹுடைய பேரருளாலே காலம் காலமாக பேணுதலான முறையில் என்னுடைய சாலிஹின்களால், சஹாபிகளால், தாபியின்களால், நன்மக்களால் உலகத்திலே செய்து வரப்படக்கூடிய உன்னதமான ஒரு காரியம் என்பதனாலே நாம் அது விஷயத்தில் அலட்சியம் காட்டக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் ரமதானுடைய பாக்கியமான அந்த இரவுகளை தராவியின் வழியாக, தஹஜ்ஜுதின் வழியாக ஹயாத்தாக்கணும். இன்ஷா அல்லாஹ் நியத்து வச்சுக்கலாமா? நியத்து வைக்கணும், துவா செய்யணும். யா அல்லாஹ் அதுக்கான வாய்ப்பை தாக்குமானே, அதற்கான சூழலை ஏற்படுத்தி தாருங்க, அதற்கான வழிகளை எனக்கு லேசாக்கு, எனக்கு அதிலே ஒரு இன்பத்தை தா என்று ரப்பிடத்தில் நாம் இப்ப அதற்கான துஆவையும் ஆயத்தத்தையும் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் காரியங்களை லேசாக்கிறோம். பெருமக்களே, அது மாதிரி ரமதானுடைய இரவுகளில் பேணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா லைலத்துல் கத்ர். விரிவா சொல்றதுக்கு நேரம் இருக்குதான்னு தெரியல. தஹஜ்ஜுதை போல, தராவீகை போல ரமதானுடைய ஒரு மகத்தான சன்மான ஒரு அருட்கொடை லைலத்துல் கத்ர். அது ரமதான்ல தான் இருக்குது. அல்லாஹ் தஆலா அதை குறித்து தனி சூராவை இறக்கினான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. திருப்பி போர்ல எழுத முடியாது. 1000 மாதங்களை விட சிறந்தது. எவ்வளவு காலங்க அது? கிட்டத்தட்ட 83 வருஷத்துக்கும் அதிகம். நம்முடைய வாழ்நாள்ல 83 வருஷத்தினுடைய அந்த இபாதத்தை அல்லாஹ் தஆலா ஒரு இரவிலே நாம் விழித்திருப்பதன் வழியாக, சில ரக்காத்துகளை தொழுவதன் வழியாக அந்த இரவில் எல்லா காரியத்தையும் செய்யணும். தொடரும் குர்ஆன் ஷரீஃப் ஓதணும், தான தர்மங்கள் செய்யணும்,
துஆவில் ஈடுபடணும். எல்லா காரியங்களையும் அந்த நேரத்தில் முராக்கபாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய ஒன்றித்த ஒரு நிலைமையில இப்படிப்பட்ட எல்லா நல்ல காரியங்களையும் அந்த இரவுல முடிஞ்ச வரை இந்த இரவு ஹயாத்தாக்கணும். முடிந்த வரை இந்த இரவு லைலத்துல் கத்ர் தேடுறது சொல்லாதுன்னா கடைசி 10 தேடுது. உம்மத்து பூரா 27 கொண்டாடுத, 27 மாத்திரம் உம்மத்து தனியாக அதை கொண்டாடுத. ஹரம்ல இருந்து உலகம் பூரா இந்த நாடு அந்த நாடுன்னு வித்தியாசம் இல்லாம 27 விசேஷமா தூக்கி இருக்குது என்றால் கடைசி 10 தேடணும், ஒற்றைப்படை இரவுகள்ல தேடணும். இப்னு மஸ்ஊத், அது ஹதீஸ்ல ரிவாயத்து வருகிறது, செய்தனா இப்னு அப்பாஸ் அல்லாஹ்வுடைய சகோதரர், இந்த ஞாபகம் முஸ்லிமில் இருக்குது ஹதீஸ், அவங்களுடைய பேர் என்ன நான் குறிச்சு வரல. உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா லைலத்துல் கத்ரை ரமதான் இல்லாத மாசத்துல லைலத்துல் கத்ர் இருக்குமோன்னு கேட்டாங்க. இல்லை ரமதான்ல தான். ரமதான்ல அப்படின்னு சொன்னா அது எப்போ கடைசி 10 27ன்னு சொல்றாங்களே, அதுக்கு ஏதாவது ஒரு இது இருக்குதா? 27 தான். அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன் 27ன்னு சொன்னாங்க. ஒரு சஹாபி சொல்றாங்க, என்ன இவ்வளவு சத்தியம் விட்டு சொல்றீங்க, என்ன ஆதாரம் கேட்கிறாங்க. என்ன அதுக்கு நான் தேவைப்பட்ட அந்த வாசகத்தை எடுத்து காமிக்கிறேன். என்ன கேட்கிறாங்க? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கற்றுத்தந்த சில அடையாளங்களை கொண்டு நான் சொல்கிறேன்னு சொன்னாங்க. அதனால அது சாடையாக விடப்பட்டது என்று சொன்னாலும் கூட பொதுவாக கடைசி 10 பூரா தேடணும். குறிப்பாக லைலத்துல் கத்ர் என்பதிலே கடைசி 10 பேணுதலாக இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட 27 ஒரு கவனம் வேணும். ஏன் 27 கவனம் வேணும்? அதுக்கு பல நிலைகள் இருக்கிறது, பல காரணங்கள் அதிலையும் இருக்கிறது பெருமக்களே. அதனால குறிப்பாக கடைசி 10, குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகள், குறிப்பாக இப்படிப்பட்ட நாட்கள், அதுல ஒரு தனி கவனம் வேணும். ஆக லைலத்துல் கத்ரை விட்டுறக்கூடாது. எப்படியோ லைலத்துல் கத்ரை நாம தவற விட்டுறக்கூடாது. ஏனென்று சொன்னால் 10 வருடம் ஒரு மனிதன் லைலத்துல் கத்ரை பெற்றால் 830 வருடங்களுடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில போனால் கிடைக்காத ஒன்னே ஒண்ணுதாங்க, வாழ்நாள். கழிஞ்ச காலத்தை வீட்டு எடுக்க முடியாது, அவ்வளவுதானுங்க. எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடலாம், போன காலத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா? மனிதனுடைய வாழ்க்கையில அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதை கொடுத்தாலும் சரி வாங்க முடியாத ஒரு காரியம் என்னன்னு சொன்னா அவனுடைய வாழ்நாள். லௌலா அக்கர்தனீ இலா அஜலின் கரீப், மரணமாக கூடிய சமயத்தில் ஒரு மனிதன் சொல்வான், அல்லாஹ்வே கொஞ்ச நேரம் என்ன ஹயாத்தாக்குறது, இன்னும் கொஞ்சம் ஒரு வாழ்நாள் எனக்கு விட்டுத்தா, எல்லா நன்மைகளையும் செய்வேன் என்று மனிதன் ஆசைப்படக்கூடிய நேரம் காலம், ஆனால் கிடைக்காத ஒரு காரியம். ஆனால் இந்த உம்மத்தை முஹம்மதியாவுக்கு அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ர் போன்ற, பராத் போன்ற இப்படிப்பட்ட நல்ல இரவுகளினாலே அல்லாஹ் தஆலா நீண்ட ஒரு ஹயாத்தை அல்லாஹ் தருகிறான். நமக்கு கிடைக்காத சன்மானமான அந்த நீண்ட ஹயாத்தை அல்லாஹ் நமக்கு தருகிறான். சாதாரணமாக மனிதர்களுக்கு கிடைக்க முடியாத, கிடைக்க இயலாத ஒரு வாழ்நாளுடைய நீளமான ஒரு நிலைப்பாட்டை அல்லாஹ் தஆலா தருகிறான். ஏன் அல்லாஹ் தர்றான்? மற்ற உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுக்கலையே, இந்த உம்மத்துக்கு மாத்திரம் அல்லாஹ் ஏன் கொடுத்தான்? கொஞ்சம் விரிவா சொல்ல வேண்டிய விஷயம். ஆனா நீங்க மகரிப் தொழுது இன்னைக்கு எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டீங்க. சார் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா தரும், வந்துடலாமா? சிறுத்து டிராபிக் சிறுத்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும், காரணத்தை சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். இந்த காரணத்தை நீங்க அங்கே என்ன செய்யணும் சொல்லலாம், கொஞ்சம் முந்தைய என்ன செய்யணும் பெறக்கூடாது. ஏன்னா அடுத்தடுத்த நாளுடைய வேலைகளும் இருக்குது, மற்ற வேலைகளும் இருக்குது இல்லையா? இரவு கொஞ்சம் சீக்கிரம் படுத்த மற்ற காரியங்கள் பூரா என்ன செய்யும், கயிறாக ஆகுங்கிறதுனால அதுக்குண்டான ஒரு முயற்சி. ஒன்று 2 நாட்கள் தான் வாய்ப்புகள் கேட்கறதுங்கிறது, 1-2 வாய்ப்புகள், 1-2 நாட்கள் அப்படிங்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்து செய்யணும், வச்சுக்க ஒரு ஆர்வத்தை அதை உண்டாக்கிக்கிறேன். அருமையான பெருமக்களே, ஏன் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இந்த உம்மத்துக்கு கொடுத்தான்? மற்ற உம்மத்துக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா இது ஒரு வாய்ப்பு கொடுக்கலையே. பல காரணங்களை பெருமக்கள் சொல்வார். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த இந்த பரிசிற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த உம்மத்தினுடைய ஈமான் ஆச்சரியமான ஈமான். சுருக்கமா ஒரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், மற்ற உம்மத்துமார்கள் தாங்கள் கொண்ட ஈமானுக்காக அல்லாஹ்விடத்திலே, அந்த நபிமார்களிடத்திலே பரிசுகளை கேட்டார்கள், ஆதாரங்களை கேட்டார்கள். இந்த உம்மத்தை பொறுத்தவரையிலே ஈமான் கொண்டதற்கான ஆதாரங்களையும் கேட்கவில்லை, பரிசுகளையும் அதிகமாக கேட்கவில்லை. பரிசையும் கேட்கவில்லை, ஆதாரங்களையும் கேட்கவில்லை. சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஐயுன்னாஸ் அஜபு ஈமானா, மக்களுடைய ஈமான்ல ஆச்சரியமான ஈமான் யாருடைய ஈமான் கேட்டாங்க. சஹாபிகள் சொன்னாங்க, நாயகமே உங்க ஈமான் தான். ஏன் ஈமான் ஆச்சரியமான ஈமான்? நான் அப்படினுடைய திருஷ்டாந்தம் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கிற வகை வருது, எல்லாமே நான் ஈமான் இல்லாம இருக்க முடியுமா? ஏன் ஈமான் என்ன ஆச்சரிய ஈமான் கேட்டாங்க. அப்படி ஆனால் எங்கள் ஈமான் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்க ஈமான் என்ன ஆச்சரியமான ஈமான், எனக்கு வகை வருது, நீங்க பாக்குறீங்க. ஏதாவது ஒரு சந்தேகம்னா உடனே பதில் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்துருது.
நீங்க கண் கூட அந்த திருஷ்டாந்தங்களை அத்தாட்சிகளை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க ஈமான் ஆச்சரியமான ஈமான்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்படின்னா யார் ஈமான் நாயகமே? நம்முடைய ஈமானை சொன்னாங்க. பின்னால் வரக்கூடிய நாம சல்லாசலமும் பார்க்கல, பெரிய அத்தாட்சிகள் நம்ம கண் கூட பார்க்கல, ஆனா நம்பி இருக்கிறோம். எந்த ஆதாரத்தை நம்ம என்ன செய்யல? அதற்காக நம்ம நம்பி இருக்கிறோம் அல்லவா? இது ஈமானில் ஆச்சரியகரமானது, உயர்வான ஈமான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய ஈமான் மாத்திரமல்ல, சஹாபிகளுக்கு தெரியும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து என்ன, அவங்க எப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர் என்பதை கண்கூடாக கண்டவர்கள். செய்திருந்தாங்க சொல்கிறார்கள், ஒரு நாள் கண்மணி நாயகத்தின் மடியில படுத்திருந்தாங்க, அவர்களுக்கு வஹி வந்தது. அந்த வஹியினுடைய கணம் என்னுடைய மடியில இருந்து அப்படியே சிங்கிரமோ, அப்படி அமிழ்ந்து போய்விடுமோ என்று நான் பயந்தேன். வஹியினுடைய நிலைப்பாட்டை உணர்ந்தார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க 2 பேருக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்து வச்சுட்டு, யா ரசூலுல்லாஹ் எங்க வீட்டுக்கு வாங்க, உங்க வயித்துல 2 கல் கட்டி இருக்கிறீங்க, சாப்பாடு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஜாபிர் தான் எல்லாருக்கும் விருந்து சொல்கிறார், வாங்க. அவ்வளவு பேரையும் கொண்டு போனாங்க. 2 பேருக்கு செய்யப்பட்ட உணவை நூற்றுக்கணக்கானவர்கள் சாப்பிட வைத்தார்கள். கண்மணி துஆவுனால. புகாரியில பல ரிவாயத்துகள்ல வருது, ஸல்லல்லாஹு பயணத்துல போயிட்டு இருந்தாங்க, ஒது செய்வதற்கு தண்ணீர் இல்லை. நாயகமே, ஒது செய்வதற்கு தண்ணீர் இல்லையே, என்ன செய்வது என்று சட்டம் கேட்டார்கள். தண்ணி தாங்கன்னு கேட்கல, மற்ற உம்மத் அப்படி இல்லை, தண்ணி கேட்டாங்க. ஸல்லல்லாஹு வந்து சட்டம் கேட்கிறார்கள், தண்ணீர் இல்லையே நாயகமே என்ன செய்ய? ஸல்லல்லாஹு அப்படி அந்த தண்ணீரை துருத்தி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. தண்ணீரை துருத்தி எடுத்து வந்து தன்னுடைய கைபாகத்தில் வைத்தார்கள். பாத்திரத்தில் அதை வைக்க சொன்னார்கள். இந்த தண்ணீரை எடுத்து ஒது செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஒது செய்தோம், குடித்தோம், குளித்தோம், தண்ணீரை எடுத்து சேமித்து வைத்தோம். 1400 பேருக்கும் மேற்பட்டவர்கள் அந்த தண்ணீரை கொண்டு பயன்படுத்தினோம். இந்த ஆற்றல் இருக்கிறது என்பதை விளங்கியிருந்த சஹாபிகள் ஆதாரங்களை கேட்கல. ஒரு பெண்மணி ஹதீஸிலே வருகிறது, அவங்களுடைய மகனார் ஷஹீத் ஆயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய ஹபீபே அவங்களுக்கு அந்தஸ்து சொர்க்கம் கிடைச்சிருச்சான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு கேட்டாங்க, சொர்க்கத்துல காமிக்கிட்டான்னு கேட்டாங்க. சொர்க்கத்துல அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு காமிக்கிட்டான்னு கேட்டாங்க. நம்மள அந்த ஒரு பார்வை பார்த்துக்கிறோமே, எனக்கு தானே செய்வோம். ஒரு பார்வை சொர்க்கத்தையும் பார்த்த மாதிரி ஆகும், பையனையும் பார்த்த மாதிரி ஆகும், ஒரு பார்வை பார்த்துக்கிறமே. ஈமானிலே குறை வந்து விடுமா என்று பயந்தார்கள். அல்லாஹ்வுடைய ஹபீபை நீங்க சொன்னா நான் நம்புறேன், எனக்கு ஒண்ணு வேணான்ட்டாங்க. அதுதான் ஈமான், ஈமானுடைய வருமானதற்கான காரணம். ஆனால் மற்ற முன்னுள்ள சமுதாயம் அப்படி அல்ல. ஏராளமான அத்தாட்சிகளை அல்லாஹ் கொடுத்தான், ஏராளமான அத்தாட்சிகளை கொடுத்தான். நீங்க நைல் நதி பிளந்து கடந்தார்கள், 6 லட்சம் யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். கொஞ்ச நெஞ்ச பேர் இல்லைங்க. அல்லாஹ் சொல்கிறான், 6 லட்சம் பேருக்கு பாதை பிரிந்தது. இங்கிருந்து கடந்து அந்த பகுதிக்கு போனாங்க. அதுக்கு அடுத்து வருகிறார்கள் ஃபிரௌனுடைய பட்டாளமும், எல்லோரையும் அல்லாஹ் தஆலா மூழ்கடித்தான். ஃபஅக்ரக்னா ஆல ஃபிரௌன வஅன்தும் தன்துரூன். அல்லாஹ் சொன்னா, நீங்க எல்லாரும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க, எல்லாரும் கண் கூட அந்த அத்தாட்சியை பார்த்தீங்க. பார்த்ததற்கு பின்னால் அதுக்கு பிறகு அங்க போய் நின்று அல்லாஹ்ட்ட, மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட, எங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒருவங்கிறதுக்கு ஏதோ அத்தாட்சியை கொண்டாங்கன்னு 2வது கேட்கிறான். கண்கூடான அத்தாட்சியை கண்டதற்கு பின்னாலும் கூட மீண்டும் ஆதாரத்தை கேட்டவர்கள், மீண்டும் பரிசுகளை கேட்டவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் கேட்டதே, அன்சில் அலைனா மாயிரத்தம் மின ஸமா, அங்கிருந்து சாப்பாடுக்கு வரணும், சாப்பாடு அங்கிருந்து வரணும், வானத்திலிருந்து இறக்கித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருந்தா நமக்கும் கிடைச்சிருக்கும். ஆனா அதுக்கு பிறகு அதனுடைய நிலைப்பாடு இருக்கிறத, ஈமானுடைய தரம் குறைஞ்சு போயிடும். கண்டதற்கு பின்னால ஈமான் தான் யாரும் நம்புவாங்க? ஒரு விஷயத்தை கண்டது, நம்பிக்கையின் வழியாக அதை கல்விலை ஆழ பதிப்பது தானே ஈமானுடைய உயர்தரம். அவ்வளவு அத்தாட்சிகளை கேட்டார்கள், அவ்வளவு பரிசுகளை கேட்டார்கள். கொடுத்ததற்கு பின்னால் இன்னும் ஆதாரங்களை கேட்டார்கள். உடனடியாக சன்மானங்களை முன்னுள்ள சமுதாயம் கேட்டது. ஆனால் இந்த உம்மத்தை முஹம்மதியா நம்பிக்கை கொண்டு அதை ஆழமாக பற்றி பிடித்து தன் வாழ்க்கையிலே செல்கிற காரணத்தினால் முன் சமுதாயங்களுக்கு கொடுக்காத பாக்கியமான அல்லாஹு தஆலா நீண்ட வாழ்நாள் போன்ற இப்படிப்பட்ட வாய்ப்புகளை லைலத்துல் கத்ரின் வழியாக, பராத் வழியாக, இது ஓருள்ள அந்த இரவுகளின் வழியாக அல்லாஹு தஆலா தருகிறார். சுருக்கமான பதில், அருமையான பெருமக்களே, ஆகவே இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமதானுடைய பகலை பேணுதலான முறையிலே நோன்பு வைப்பதை கொண்டு பயன்படுத்த வேண்டும். அதனுடைய இரவு காலங்களை பேணுதலான முறையில் கொஞ்ச நேரம் என்ன செய்யணும், குர்ஆன் ஷரீஃப் ஓதணும், தொழுகையில் என்ன ஓத கேட்கணும், துஆ ஓதணும். நேரம் கிடைச்சிச்சா கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். அடுத்த இபாதத்துக்கு தயாராகுவதற்காக வேண்டி அந்த நேரத்தை என்ன செய்யணும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீணா நின்றுட்டு பேசிட்டு கூட அதை புத்திசாலித்தனமாக அந்த நேரங்களை நாம் கழித்தோம் என்று சொன்னால் பாக்கியமான முறையில் அமைந்து.
அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கும் இந்த தௌஃபீக்கை தந்தருள்வானாக. புனிதமான ரமதானுடைய அந்த பகலை பூரணமான முறையில் இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற நன்மக்கள் எப்படி நோன்பு வைத்தார்களோ அதேபோல் நோன்பை வைத்துக் கொள்வதற்கும் அல்லாஹ்விடத்தில் மக்பூலியத்தை பெறுவதற்கும் அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள்வானாக. அதேபோல் இரவு காலங்களை பேணுதலான முறையிலே தராவீஹை கொண்டு, தஹஜ்ஜுதை கொண்டு, துஆக்களை கொண்டு, இஸ்திக்ஃபாரை கொண்டு ரமதானுடைய இந்த இரவு காலங்களையும் பாக்கியமாக கழிப்பதற்குண்டான உயர்ந்த நசீபை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் பூரணமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.